ஓம் ஸ்ரீ ஆதிசிவனாரே போற்றி போற்றி. விஷுக்தி சக்கரம் குறித்து ஸ்ரீ ஆதிசிவனார் வழங்கிய உன்னத அருளுரை. விரியும் மலர்கள் யாவும் தன்னை இப்பூமிக்கு முழுமையாக சமர்ப்பணம் புரிந்திடும். அதனைப் போன்றே விரிந்து இயங்க முற்படும் ஆதிசிவனாராகிய யாம் எமது ஆற்றல்களை பூரணமாய் பகிர்ந்திடுவோம். இத்தருணத்தில் மானுடர்களின் தேக பொலிவிற்கு உதவிடும் சக்கரங்களை சீரமைக்கும் பணி என்பது நிகழ்கின்றது. விஷுக்தி எனும் சக்கரத்தினை தூய்மையுறுத்திட யாமே எமது ஆற்றல்களை பொழிகின்றோம். இதன் காரணம் யாது? அனைவரும் தங்களது தேக சக்கரங்களுக்கான ஆற்றல்களை சிரசின் அணுக்களிலிருந்தே பெறுகின்றனர். விஷுக்தி என்பது தேகத்தினையும் சிரசினையும் இணைக்கின்ற பிரதான சக்கரமாகும். இதன் பொருள் உணர வேண்டும். எவ்விதம் இதனை யாம் சீரமைக்க உள்ளோம் என்றுமே அறிய கடவது. ஆதி சிவனாரின் ஆற்றல்கள் எனும் ஒளி சக்தியாகிய எரிபொருளில் நஞ்சினை அழிக்கும் திறன் உண்டு எனில் எமது ஒளியின் மூலமே யாம் செயலாற்றிடுவோம். விஷுக்தி என்பது யாது? விஷம் கூட்டல் சுத்திகரிப்பு என்பதே இதன் பொருளாகும். விஷ ஆற்றலை சுத்திகரிக்கும் ஓர் உன்னத செயலினை விஷுக்தி சக்கரம் என்பது ஏற்றுவிடும். ஆன்ம ஒளி என்பதே பாதரச ஆற்றலாகும். பாதரசம் என்பதே விஷத்தன்மை கொண்டது. பாதரசத்தினில் உள்ள அமிர்த ஆற்றலில் விஷத்தன்மையும் கலப்புற்றிருக்கும் எனில் அவற்றை நீக்கிட உதவும் பணியினை விஷுக்தி சக்கரம் ஏற்றிடும். ஆதிசிவனாருக்கும் விஷுக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆதிசிவன் என்பதே முதன்மையான பாதரசம் என்றே பொருள்படும். பாதரசத்தினில் என்னென்ன விஷங்கள் உண்டு, அவற்றின் தன்மை, குணநலன் மற்றும் ஆற்றும் செயல் யாது என்பது குறித்து பாதரசம் மாத்திரமே தெளிவாய் அறிந்திருக்கும் எனில் ஆதிசிவனாராகிய யாமே அனைத்தும் அறிவோம். அதன் பொருட்டே அதிமதுர அமிர்த ஆற்றலை பாதரசத்திலிருந்து பிரித்து ஏற்பதற்கு முன் விஷத்தன்மையினை நீக்கிட முற்படுகின்றோம். ஒரு மானுட தேகம் என்பது சீராய் இயங்கிட ஆன்மாவின் ஆற்றல்கள் அவசியமாகின்றன. உயிரணு என்பது பாதரச ஆற்றல்களை ஏற்று விஷத்தை முறித்து சிரசணுக்களுக்கு உணவாக பகிர்கின்றது. எனினும் தான் ஏற்கும் ஆத்ம ஆற்றல்களாகிய பாதரச ஆற்றல்களை தனது சக்தி பீடங்களிலும் சேமிக்கின்றது. எனில் தூய்மையுறுத்தப்படாத ஆகாய மூலக்கூறுகளாகிய பாதரசத்தினை தேகத்தினில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தினில் சேமித்திட உயிர் அணு முனைகின்றது. அத்தருணத்தில் அதனுள் கலப்புற்றுள்ள விஷத்தன்மை என்பது முதன்மையாக நீக்கப்படும் பொருட்டே விஷுக்தி சக்கரமும் அமைக்கப்பட்டுள்ளது. பின்னரே விஷம் நீக்கப்பட்ட பாதரசத்தை அநாகத சக்கரம் உள்ளேற்று அதனை இழகச் செய்கின்றது. பின் மணிப்பூரக சக்கரம் பாதரச அணுவினை பிளவுறச் செய்கின்றது. அதனின் இயங்கு சக்தியானது சுவாதிஷ்டானத்தில் சேமிக்கப்படுகின்றது. இறுதியில் ஆகாய மூலக்கூறு எனும் சிவத்துளியான பாதரசத்தினுள் அடங்கி உள்ள அதி உன்னத ஆற்றலானது அமிர்தம் போன்று மூலாதாரத்தினில் சேமிக்கப்படுகின்றது. பின்னர் இறுதியில் அவை யாவும் ஒன்று கூடி
உயிரினை அடைந்து ஆன்மாவோடு கலப்புறும். விஷுப்தி எனும் சக்கர ஆற்றல்களானது பாதரச விஷத்தை நீக்காவிடில் மனித உடல்கள் விரைந்து மரணித்துவிடும். எனில் மூலச் செயலாற்றும் விஷுக்தி சக்கரம் குறித்து தீர்க்கமாய் அறிய கடவது. எவ்விதம் பாதரசத்தில் உள்ள விஷத்தன்மையினை விஷுக்தி சக்கரம் பிரித்தெடுக்கும் என்றறிக. விஷுக்தி சக்கரம் என்பது வாயு மூலக்கூறுகளையும் ஏற்கும், வெப்ப மூலக்கூறுகளையும் ஏற்கும். விஷுக்தி எனும் தொண்டை பகுதி வழியாக பயணிக்கும் பாதரசம் எனும் ஆகாய மூலக்கூறுகள் வாயு மற்றும் அக்னி துணை கொண்டே தூய்மையுறுத்தப்பட்டு விஷமும் பிரிக்கப்படுகின்றது. விஷுக்தி சக்கரம் என்பது தொண்டை பகுதியில் உள்ள சுரபியினை சார்ந்தது. தைராய்டு எனும் அச்சுரபியானது துணை சுரபியினையும் இணைத்தே பணிபுரியும். ஏனெனில் அவை முறையே வாயு மற்றும் அக்னி மூலக்கூறுகளை ஏற்று பாதரச விஷத்தன்மையினை அழிக்கின்றது. இத்தருணத்தில் உங்களது தேகத்தில் உள்ள விஷுக்தி சக்கரம் என்பது தூய்மையுறுத்தப்பட உள்ளது. ஏனெனில் இருவேறு சுரபிகளும் சீராய் இயங்கினால் மாத்திரமே உயிராற்றல்கள் உடலினில் பரவும். தூய பாதரச ஆற்றலான ஆகாய மூலக்கூறுகளை விஷுக்தி சக்கரம் என்பது தூய்மையுறுத்தாவிடில் உடலில் விஷத்தன்மை பரவும். அவையே பல்வேறு பிணிகளுக்கும் மூல காரணமாகின்றது. கலியுக எல்லையில் மனிதர்கள் தங்களது விஷுக்தி சக்கரத்தினை தூய்மையுறுத்திட தவறுகின்றனர். அதன் பொருட்டே உடற்பிணிகளும் கூடி உள்ளன. எவ்விதம் அதனை தூய்மையுறுத்துவது என்பதனை அறிய முற்படும் முன்னர் ஏன் கழிவுகள் தேக்கமடைகின்றன என்பது குறித்தும் அறிய வேண்டும். ஓர் அற்புத சத்தியம் என்பது ஓசை எனும் வெப்ப சக்தியே என்றுணர்க. ஓசை என்பது சொற்களாகவும் மொழியாகவும் இசையாகவும் நிலைத்துள்ளது. ஒவ்வொரு மனிதரும் உரையாடும் தருணம் உதிர்க்கும் ஒவ்வொரு சொற்களிலும் கழிவுகள் பெருகி உள்ளன. பல தருணங்களில் உயிரற்ற மொழியினையும் சொற்களையும் உதிர்க்கின்றனர். எந்த ஒரு மொழியிலும் உள்ள தூய உயிரோட்டம் என்பது வெளிப்படுவதில்லை. அதன் பொருட்டே கழிவுகள் பெருகுகின்றன. மேலும் தீய சொற்கள், தீய உணர்வுகள் போன்றவையும் விஷுக்தியில் கழிவுகளை உருவாக்கும். கழிவுகளை நீக்குகின்ற விஷுக்தி சக்கரம் என்பதே கழிவுகளால் நிறைந்துவிட்டால் தேகம் பாதிப்படையும். ஒவ்வொரு மொழியிலும் உள்ள உயிர் எழுத்துக்களை உணர்ந்து பிரயோகம் காண வேண்டும். உயிரற்ற ஓசைகளும் உண்டு. அவற்றை வெளிப்படுத்தும் தருணம் விஷுக்தியில் கழிவுகள் உருவாகிவிடும். ஆன்ம ஆற்றல்களை சிரசின் மூலம் ஏற்று உடலிற்குள் செலுத்தும் தருணம் விஷ கழிவுகளை நீக்கும் பொருட்டே விஷுக்தி சக்கரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேகத்திலிருந்து சிரசிற்கு மேலேற்றம் அடையும் ஓசை மற்றும் உணர்வுகளில் உள்ள நச்சு கழிவுகளை விஷுக்தியினால் நீக்கிவிட இயலாது. கீழிருந்து மேலேறும் கழிவுகள் யாவும் விஷுக்தியினால் ஏற்கப்படும் எனினும் அவற்றை நீக்கிவிட இயலாது. அதன் பொருட்டே விஷுக்தி என்பது கீழ்நிலை தேகத்தின் விஷ ஆற்றல்களை ஏற்று செயலிழந்து விடுகின்றது. மேலும் சிரசின் மூலம் வெளிப்படும் உயிராற்றல் மற்றும் ஆன்ம ஆற்றல்களை தூய்மையுறுத்திடவும் இயல்வதில்லை. அதன் பொருட்டே யாம் அதனை தூய்மையுறுத்திட முனைகின்றோம்.
மேலும் பாதரசத்தின் விஷத்தன்மை கொண்டே யாம் விஷுக்தியினை தூய்மையுறுத்திடுவோம் எனும் சத்தியத்தினையும் உணரக்கடவது. ஆதிசிவனாராகிய யாம் ஓர் வீரியமான அணு என்றே உணர வேண்டும். எண்ணற்ற கணக்கிலடங்கா ஆன்ம அணுக்கள் எம்முள் கலப்புற்றுள்ளன. 7 பிறவிகளிலும் 7 லட்சம் ஆன்மாக்களை விடுவிக்கும் மானுட ஆன்மா சூரிய தேவராய் உருக்கொள்ள இயலும் எனில் எந்த ஒரு தனித்துவமான அடையாளமும் இன்றி எம்முள் பூரணமாய் கரைகின்ற ஆன்மாக்கள் சிவனாகவே உருமாறிவிடும். ஒவ்வொரு ஆன்மாவும் பல கோடி பாதரச துகள்களால் உருவானது எனில் பாதரசத்தின் விஷத்தன்மை என்பது அதனுள்ளும் நிலைத்திருக்கும். அவற்றை நீக்குவதற்காகவே ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் தேகத்தினை படைக்கின்றது. விஷம் நீங்கிய ஆன்ம அணுவே எம்முள் மீண்டும் கலக்கவும் இயலும். எண்ணற்ற சக்கரங்களை ஒவ்வொரு தேகமும் உருவாக்குவதன் மூல காரணமே ஆன்மாவினுள் கலப்புற்றிருக்கும் விஷத்தன்மையினை முற்றிலும் நீக்குவதற்கே. விஷுக்தி சக்கரத்திற்கு விஷத்தன்மையினை நீக்கும் ஆற்றலையும் அருள்கின்றது. நீலகண்டன் எனும் எமது நாமமும் இயக்கமும் விஷுக்தி சக்கரத்தின் இயக்கத்தினையே வெளிப்படுத்தும். பார்க்கடல் கடையப்படும் தருணம் ஆலகால விஷம் உருவானதென்றே உரைக்கப்படுவதன் ஆழ்ந்த பொருளினை உணர்ந்திடுங்கள். ஓர் ஆன்மா மானுட தேகம் ஏற்று ஒவ்வொரு துகள்களையும் விடுவிக்க முனைவதே இதன் தாத்பரியங்களாகும். தேகம் என்பதே பார்க்கடலாகும். இப்பூமியும் அதனில் வாழ்கின்ற வாழ்வும் புற சூழலும் இயக்கமும் கடல் போன்றதாகும். இதனில் ஆட்பட்டு வாழ்ந்து நிலைத்து பின் பிறவி கடப்பது என்பதே உன்னதமான செயலாகும். ஒரு மனிதனின் அகப்புற இயக்கங்களினால் உருவாகும் கழிவுகளைப் போன்றே ஆன்மாவின் இயக்கத்தினால் உருவான பாதரச கழிவு என்பதே வீரியம் வாய்ந்த விஷமாகும். இப்பிரபஞ்சத்தில் உள்ள பற்பல ஆன்ம அணுக்களில் ஆதிசிவனாராகிய எமது அணு மாத்திரமே அளவிடற்கரிய அணுக்களை உள்ளடக்கியது. எம்முள் கரைய முற்படும் ஆன்மாக்கள் தங்களது பாதரச துகள்களில் விஷத்தன்மையை முழுமையாக துறக்க வேண்டும். ஓர் ஆன்மா விடுதலை பெற்று விண்ணேறிட வேண்டும் எனில் பாதரச விஷத்தன்மை முற்றிலும் நீங்க வேண்டும். வீரியம் வாய்ந்த எமது ஆன்மா மாத்திரமே அனைத்து அணுக்களின் பாதரச விஷத்தன்மையினை நீக்கிட வல்லது. ஏன் பாதரசத்தில் விஷம் கலப்புற்றுள்ளது எனில் அதன் தூய்மை பாதுகாக்கப்படும் பொருட்டே. விஷத்தன்மையற்ற பாதரசம் பரமாத்மாவினிடம் மாத்திரமே உண்டு. விடுபட்டு விண்ணேறிடும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் விஷத்தன்மை என்பது முற்றிலும் நீக்கப்படும். எனினும் ஓர் ஆன்மா புதியதாய் வெளிப்பட்டு பூமியினை நோக்கி பயணிக்கையில் அதனுடைய பாதுகாப்பினை கருத்தினில் கொண்டே சிறிது விஷத்தன்மை கலப்புறுகின்றது. அதன் பொருட்டே யாம் வாசுகி எனும் நாகத்தினை சுமக்கின்றோம். ஒவ்வொரு மானுட தேகத்திலும் உள்ள விஷுக்தி சக்கரத்திற்கு யாம் ஆற்றல்களை அருள்கின்றோம். எனினும் பலரும் கழிவுகளை ஏற்பதினால் எமது செயல் பலனளிப்பதில்லை. சத்தியயுக வாசியாய் மலர்ந்து வரும் ஆன்மாக்களின் தேகங்களில் உள்ள சக்கரங்களை தூய்மையுறுத்திட ஆதிசக்தியானவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அதன் பொருட்டே யாம் விஷுக்தி சக்கரத்தினை தூய்மையுறுத்திடவும் முனைகின்றோம். யாம் உணர்த்தும் 5 கட்டளைகளை அனைவரும் ஏற்க கடவது. 1. உணர்வினால் பிரார்த்திக்க வேண்டும். அனைவரும் 7 தினங்களுக்கும் ஏற்கும் 49 பயிற்சியின் தருணங்களிலும் ஆதிசிவனாரே எமது விஷுக்தி சக்கரத்தினை தூய்மையுறுத்தி தாருங்கள் என்றே உணர்வினால் ஏற்று பணிந்துருகியே உரைத்திடுங்கள். 2. கழுத்து பகுதியே இறைவனோடு இணைய உதவும் இடைப்பாலமாகும். இச்சத்தியத்தினை ஆழமாய் உணர வேண்டும். கழுத்தினை சுழற்றும் ஒவ்வொரு தருணத்திலும் அதனுள் பயணிக்கும் அனைத்து நாடி நரம்புகளும் அடைப்புகள் நீங்கி தூய்மையுறுவதாக உணர்ந்து தியானிக்க வேண்டும். உங்களது உணர்வு ஒன்றே அதிக பலன் அருளும். 3. விழிப்புணர்வு. மாற்று சிந்தனைகளை முழுமையாக துறக்க வேண்டும். ஒவ்வொரு மணித்துளியும் மிகவும் முக்கியமானது எனும் விழிப்புணர்வோடு செயல்புரிய வேண்டும். 4. மூச்சுக்காற்றின் மீது முழு கவனம். கழுத்து பயிற்சிகளை நிறைவுறுத்திய பின் முழு கவனத்தினையும் சுவாச காற்றின் மீது செலுத்தி தொண்டையில் பல நாடிகளில் சுவாசம் தெளிவாய் பயணிப்பதனை ஆழ்ந்து உணர வேண்டும். 5. கழிவுகளை உணர்ந்து வெளியேற்றுதல். விஷுக்தி சக்கரத்தில் உள்ள கழிவுகள் யாவும் நீங்குவதினால் அவை மேலுள்ள ஆக்ஞை சக்கரத்தினால் ஈர்க்கப்பட்டு அழிக்கப்படும். சத்தியமுணர்ந்து செயல்புரியுங்கள். ஒவ்வொரு பயிற்சிகள் நிறைவுற்றதும் விழிகள், செவிகள், நாசிகள், வாய்ப்பகுதி மற்றும் கழுத்து பகுதி வரை நீரினால் தூய்மையுறுத்த கடவது. இயன்றால் முழுமையான நீராடலும் ஏற்கப்படலாம். நன்மைகள் விளையும். விஷுக்தி சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள் மற்றும் சக்ரா தியானங்களின் மூலம் உருவாகும் பலன்கள். 1. நில தேகம் விஷுக்தி சக்கர கழிவுகள். நிலதேகத்தில் உள்ள விஷுக்தி சக்கரம் என்பது கபம் எனும் கழிவுகளையே நேரிடையாக ஏற்றிருக்கும். கழிவுகளை நீக்கும் கபமும் உண்டு, கழிவுகளாகவே உருமாறி நிலைக்கும் கபமும் உண்டு. கழிவுகளாக நிலைக்கும் கபம் என்பது மானுடர்கள் உதிர்க்கும் தீய சொற்களின் ஓசையினால் உருவாகிடும். தீய உணர்வுகளோடும் கோபம், எரிச்சல், வெறுப்பு போன்ற உணர்வுகளோடும் பிற ஆன்மாக்களை துன்புறுத்தும் உணர்வுகளோடும் ஒன்று கலந்து வெளிப்படும் சொற்களில் உள்ள ஓசை என்பது விஷுக்தியினால் ஈர்க்கப்பட்டு ஏற்கப்பட்டு ஆழ்ந்த கபமாய் உருமாறுகின்றது. மனிதர்கள் தங்களது வாழ்நாளில் இவ்விதம் எத்தகைய கழிவுகளை சேமித்துள்ளனரோ அவையே வாழ்வின் இறுதியில் மரணிக்கும் தருவாயில் பற்பல போராட்டங்களை உருவாக்கிடும். உடலிற்கும் உயிருக்கும் இடையே போராட்டம் உருவாவதற்கும் காரணமாகின்றது. மனிதர்கள் அறியாது உரைக்கும் ஒவ்வொரு தீய சொற்களின் கழிவுகளும் தீய கபம் எனும் விஷ ஆற்றலாக நிலைத்து வாழ்வின் இறுதி நாட்களில் பெரும் துன்பத்தினை விளைவிக்கும். சக்கர தியானங்களை ஏற்பதினால் உருவாகும் பலன்கள். கழுத்து பகுதியினை சுழற்றுவது என்பது எளிய செயல் போன்றே தோன்றிடும். எனினும் அவற்றை முழுமையாக ஏற்பதன் மூலம் சேமிப்புற்ற தீய கழிவுகள் இளகி வெளியேற துவங்கும்.
எலுமிச்சை சாறு என்பது இத்தகைய ஆழ்ந்த கழிவுகளை இளக்கி வெளியேற்றிடவும் உதவிடும். 2. நீர்தேகம் கழிவுகள். நீர்தேகமும் கப கழிவுகளை உருவாக்கி சேமிக்கும் வல்லமை பெற்றது. இருப்பினும் இதன் ஏற்புடைய தன்மை என்பது மாறுபடும். துக்கம் எனப்படும் சில பல துன்ப நிகழ்வுகளை விழிகளில் நீராக பெருக்கி வெளியேற்றிட முனையாத நிலையில் அவை தொண்டை பகுதியில் விஷுப்தியில் நிலைத்துவிடும். அவ்வகையில் சேமிக்கப்படும் துக்க உணர்வுகளும் இதன் கழிவுகளாக உருமாறிவிடும். இதன் மூலம் தொண்டை பகுதியில் உள்ள சுரபிகள் பாதிக்கப்படும். பிறரால் துன்புறுத்தப்படும் தருணங்களிலும் பிறரது சொற்களால் துன்பங்கள் உருவாகும் தருணத்திலும் விஷுப்தியில் கபக் கழிவுகள் உருவாகி அதன் செயல்பாடுகளை தடை விதிக்கும். சக்ரா தியானங்களின் பலன்கள். விஷுப்தி சக்கரங்களை யாம் தூய்மையுறுத்தும் இப்பயிற்சிதனை ஏற்கும் தருணத்தில் இவை யாவும் கரைக்கப்படும். பலரால் துன்புறுத்தப்பட்ட நிலைகள் உருவாக்கிய கபக் கழிவுகள் நீங்கும். மனம் தெளிவடையும். துக்கம் மறைந்து ஆனந்தம் பெருகும். அனைவரையும் மன்னிக்கும் குணமும் பெருகிடும். ஓர் சத்தியத்தினை உணர வேண்டும். ஒரு மனிதன் உரைக்கும் அன்பற்ற தீய சொற்கள் அநாகதத்தை பாதிக்கும் எனில் அதனின்று எழுகின்ற உணர்வு நிலை என்பதே கபமாக உருமாறும். அவ்விதமே பிறர் உரைக்கும் தீய கடினமான வார்த்தைகளை உள்ளேற்கும் மனிதர்கள் அவற்றை அநாகத சக்கரத்தில் சேமித்தாலும் அவற்றின் மூலம் உருவாகும் துக்க உணர்வுகளை விஷுப்தியில் சேமிக்கின்றனர். அதன் மூலமே விஷுப்தி சக்கரமும் சீராய் இயங்கா தன்மையினை ஏற்கின்றது. 3. வாயு தேகம் உருவாகும் கழிவுகள். வாயு தேக கழிவுகளே அபூர்வமானவை. ஒரு மனிதன் சுவாசிக்கும் காற்றினில் உள்ள தீய மூலக்கூறுகளை பிரித்தே சேமிக்க துவங்கிவிடும் விஷுப்தி சக்கரம் விருட்சங்களற்ற பகுதிகளில் வாழ்வது, புறத்தில் உள்ள தூய காற்றினை ஏற்காத நிலை, புறத்தினில் கழிவுகள் தேக்கமுற்ற பகுதிகளில் வாழ்வது போன்றவை சுவாசத்தின் மூலம் உள் ஏற்கப்படும் வாயு மூலக்கூறுகளில் உள்ள கழிவுகளை விஷுப்தி சக்கரமானது பிரித்து தம்முள் ஏற்கும். அதிகரிக்கும் இத்தகைய கழிவுகளே விஷுப்தி சக்கரத்தின் இயக்கத்தினை தடை செய்கின்றது. இதன் மூலம் நுரையீரல் எனும் உறுப்பின் பணியானது சீர்கேடு அடையும். சக்ரா தியானங்களின் பலன்கள். பயிற்சியும் தியானமும் கழிவுகளை மெல்ல மெல்ல இளக்கியே வெளியேற்றும். இருப்பினும் தூய காற்றினை சுவாசிக்க அனைவரும் முனைந்திடல் வேண்டும். அக்னி தேகத்தில் உள்ள விஷுப்தி சக்கரத்தினில் உருவாகும் கழிவுகள். அக்னி தேகத்தினில் உள்ள விஷுப்தி என்பது மாறுபட்ட கழிவுகளை ஏற்கும். உள்ளேற்கப்படும் உணவுகளில் உள்ள ஒவ்வாத விஷத்தன்மையினை ஏற்று சீர்கேடு அடையும். சாத்வீகமான உயிர் சக்தி மிகுந்த உணவுகளில் விஷத்தன்மை எனும் கழிவுகள் மிகவும் குன்றியே காணப்படும். கலியுக மானுடர்களோ ஒவ்வாத விஷத்தன்மை அதிகம் உள்ள பற்பல உணவுப் பொருட்களை அனுதினமும் ஏற்கின்றனர். விஷுப்தி சக்கரம் என்பது விஷத்தன்மையினை பிரித்து செயலாற்றிடும் எனில் உணவுகளில் உள்ள விஷத்தன்மையினை பிரித்து தூய்மையுறுத்திடும். அளவுக்கு அதிகமாக ஏற்கப்படும் உணவின் விஷத்தன்மை என்பது மெல்ல மெல்ல தேக்கமடைந்து
விஷுக்தி சக்கரத்தினை செயலிழக்கச் செய்துவிடும். ஏற்கும் உணவில் உள்ள விஷத்தன்மைகள் சீராய் பிரித்து எடுக்கப்பட இயலாத நிலையில் அவை வயிற்று பகுதியினை அடைந்து பல்வேறு நோய்களாகவும் உருமாறுகின்றது. பலன்கள்: ஏற்கும் பயிற்சியின் மூலம் பல காலமாக நீங்கள் ஏற்றிட்ட உணவுப் பொருட்களில் உள்ள விஷத்தன்மை எனப்படும் கழிவுகள் இளகி வெளியேறத் துவங்கும். ஆகாய தேகம், அதனுள் உருவாகும் கழிவுகள். ஆகாய தேக விஷுக்தி சக்கரம் என்பது பூரணமான அகங்கார கழிவுகளை ஏற்கும். நான் எனும் சுயத்தன்மையில் உள்ள அனைத்துவித பதிவுகளும் கழிவுகளாக உருமாறிவிடும். ஒரு மனிதன் தன்னை குறித்தே பல சிந்தனைகளை ஏற்றிருப்பான். தனது நாமத்தில் துவங்கி தனது வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் பதிவது மற்றும் தனக்கு எவை பிடிக்கும் பிடிக்காது என்றும் தனது நடை உடை பாவனை ஆகிய அனைத்துமே பதியப் பெறுவது விஷுக்தியில் என்றுணர்க. சிரசணுக்களிலிருந்து நான் எனும் அகங்கார உணர்வு அதிகரிக்கும் தருணம் அவை விஷத்தன்மையாக உருமாறி விஷுக்தி சக்கரத்தினில் சேமிக்கப்படும். தன்னைத்தானே ஒரு கட்டத்திற்குள் வடிவமைத்து கொண்டு இலகு தன்மையை இழந்து செயல்புரியும் தருணத்தில் உருவாகும் அமில கழிவுகள் விஷுக்தி சக்கரத்தினில் நிலைத்துவிடும். விஷுக்தியும் தனது ஆற்றல் கொண்டு இயன்றவரை தூய்மையுறுத்தும். இயலாத நிலையில் ஆங்கே கழிவுகளாய் சேமிப்புறும். சக்ரா தியானங்களின் பலன்கள். பயிற்சிகளின் பலனாக எண்ணற்ற தீய அமிலங்கள் கரைந்து வெளியேறும். எந்த ஒரு சூழலிலும் இலகுவாய் வாழவும் இயலும். நான் எனும் கட்டமைப்பு விலகும். கழுத்து பகுதியில் மாத்திரமே 72,000 நாடி நரம்புகளும் குவிக்கப்பட்டுள்ளன என்றே உணர வேண்டும். ஆன்மாவும் உயிரும் ஈர்த்து அருள்கின்ற உன்னத ஆற்றல்களை உடலானது பெற்று சீராய் இயங்க வேண்டும் எனில் விஷுக்தி சக்கரம் சீராய் இயங்கிடல் வேண்டும். தொடர் பயிற்சிகளின் மூலம் உன்னத மாற்றங்கள் உருவாவதனை அனைவரும் உணர்ந்திடலாம். கழிவுகள் நீங்குவதினால் பல கட்டமைப்புகள் தகர்க்கப்படும். நான் எனும் அகங்கார கழிவுகள் நீங்குவதினால் மனிதர்கள் புனிதம் அடைவர். சிவத்தன்மையும் ஓங்கிடும், அன்பும் பெருகிடும். உணர்ந்து ஏற்க கடவது. அன்பு நிறைந்த ஆசிகள்.